ஸோ அரசியல்ங்கிறது கால சூழ்நிலைக்கு மாறி மாறி அது வரும். எந்த ஒரு தலைவராவது அரசியல் நிலைப்பாட ஒரே விஷயமா எடுத்திருக்காங்களா? திமுகவோட தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், இல்லைன்னா இப்போது தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் ஆகட்டும், இல்லைன்னா திரு எம்ஜிஆர் ஆகட்டும், திருமதி அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், இல்லை திரு வைகோ ஆகட்டும், இல்லை உங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆகட்டும், எங்கேயாவது எப்போவாவது ஸ்டெடியா இருந்தாங்களா? காலச்சூழலுக்கு அப்புறம் அரசியல் சூழ்நிலைக்கு மாற்றி நீங்கள் கூட்டணி சேர்றீங்க, அந்த தலைவரை முதல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி திட்டுறீங்க, அப்புறம் 2வது மாதம் வந்துடுறீங்க. இதுதானே அரசியல். அப்போ நீங்கள்லாம் போகும்போது நான் தனிப்பட்ட ஒரு நபர் கட்சி மாறக்கூடாதா? போனேன், ஏப்ரல் 8ஆம் தேதி நான் போகிறேன், ஒரு மாதம் அங்கே இருந்தேன். அந்த ஒரு மாதமும் நான் அந்த இயக்கத்துக்கு வேலை செஞ்சேன், பிரச்சாரம் போனேன், நானும் வேலை செஞ்சேன், ஒரு மாதம் வேலை செஞ்சேன். அதன் பிறகு என்ன, அங்கே இருக்கிற சூழல் மாறுது, ஜெயிச்சவங்க எல்லாம் 25 பேர் அங்கே போகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு கட்சியை நீங்கள் உங்களால் ஒழுங்குபடுத்த முடியலை. அவங்க ஏன் அங்கே போகிறாங்க? திமுகவுக்கு மாற்று அதிமுக. அப்போது அதிமுகவில் இருக்கிறவங்க ஏன் தாவேக்காவுக்கு போகிறாங்க? இப்போ அவங்க நினைக்கிறாங்க திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை தாவேக்கான்னு நினைக்கிறாங்க, அதனால அங்கே போகிறாங்க. அப்போ நானும் என்ன செய்கிறேன், ஓ ரைட், எனக்கும் விஜய் சாருக்கும் நிறைய விஷயங்களில் இருக்குது. அது எப்போ இருந்தது? அதுவும் உங்களுடைய சேனலில் தான் வந்துச்சு. ஒரு இன்டர்வியூவில் லியோ ஜெயிலர் கம்பாரிசம். அப்போ நான் ஒயிட்டாக சொன்னேன், டிரான்ஸ்பரண்டாக சொன்னேன். ரஜினி சாருங்கிறவர் வேற, விஜய் சாருங்கிறது வேற. அப்போது அவருடைய மார்க்கெட்டு வேற, இவருடைய மார்க்கெட்டு வேற. அந்த படத்தை எடுத்தது வேற ப்ரொடியூசர், இந்த படத்தை எடுக்கிற வேற ப்ரொடியூசர். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர் வேற, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர் வேற. இதனால் நான் சொல்கிறேன் ஜெயிலர் தான் அதிகமாக வசூலாகும்னு சொன்னேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. அதன் பிறகு நான் எத்தனையோ விமர்சனங்கள் வச்சேனே, இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் இன்றைக்கு அதை மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நமக்கும் தோணுது, ஓ இவர் அடுத்த தலைவர் எம்ஜிஆர் மாதிரி வருவார்,